வணக்கம். நாளைக்கு தங்கம் விலை ஏறுமா இல்ல இறங்குமா? வாங்க இன்னைக்கு மார்க்கெட் டேட்டாவை வச்சு ஏப்ரல் 9, 2026க்கான விலைய கணிச்சு பார்க்கலாம். சரி, எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு கேள்விக்கு வருவோம். நாளைக்கு தங்கம் விலை ஏறுமா இல்ல இறங்குமா? வாங்க, இதுக்கான பதில தான் நாம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எங்க வந்து நின்னதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க, இன்னையோட விலைகளை முதல்ல பாத்துரலாம். முதல்ல 22 கேரட் தங்கம். இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 24 கேரட் தங்கம் பாத்தீங்கன்னா 1 கிராம்க்கு 15,491 ரூபாய். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டோட இன்னைய விலை. சரி, கடைசியா வெள்ளி 1 கிராம் 265 ரூபாயில முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த விலைகள் எல்லாம் நாளைக்கு எப்படி மாறப்போகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணிகள் என்னென்ன, அதையும் பார்த்துடலாம் வாங்க. அப்போ நாளைக்கு விலைய முடிவு பண்ண போற முக்கியமான காரணிகள் என்னென்ன? வாங்க, இன்னைக்கு சாயங்காலம் நிலவரப்படி மார்க்கெட்டை எதை அசைச்சு பார்த்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. பாருங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம ரூபாய் மதிப்பு ஏறுனா நம்ம வெளியிலிருந்து வாங்குற தங்கத்தோட விலை குறையும். சோ இந்த ரெண்டு விஷயமும் ஒன்னா சேர்ந்து நாளைக்கு விலை குறையலாங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குது. சரி, இந்த காரணிகளையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்ன நடக்கலாம்னு நம்ம கணிப்பு என்ன சொல்லுது? வாங்க அடுத்ததா அதை பார்க்கலாம். அப்போ நாளைக்கு தங்கம், வெள்ளி விலை உண்மையிலே குறையுமா? நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா என்ன சொல்லுது? ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தங்கம், வெள்ளி ரெண்டுமே குறையறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளோட கணிப்பு. சரி, விலை குறையும்னு சொல்லிட்டோம். ஆனா ஒரு இன்வெஸ்டரா உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? எவ்வளவு குறையும் இல்லையா? வாங்க அந்த நம்பர்ஸையும் பார்த்துருவோம். இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள்ல விவரங்கள் இருக்கு. 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெள்ளி 1 கிராமுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் குறையலான்னு எதிர்பார்க்கப்படுது. இது நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இத வச்சு நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ். பாருங்க, இந்த மாதிரி கணிப்புகள் எல்லாமே ஒரு கைட்லைன் தான். நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசுறது எப்பவுமே நல்லது. ரொம்ப சேஃப் கூட. மறந்துடாதீங்க, இது ஒரு ஃபோர்காஸ்ட் தான், எந்த கேரண்டியும் கிடையாது. மார்க்கெட் எப்ப வேணாலும் மாறலாம். அதனால நீங்களும் உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அப்புறமா முடிவிடுங்க. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற இந்த கணிப்பு தங்கம் வாங்கலாமா இல்ல விக்கலாமாங்கிற உங்க முடிவை மாத்துமா? என்ன செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.